Hello students, welcome to Schoolless. இன்னைக்கு நம்ம exercise 3.4 ratio and proportionல உள்ள remaining sums பார்க்க போறோம். 6th sum பார்க்கலாம். Anthony brushes his teeth in the morning and night on all days in a week. Shabin brushes her teeth only in the morning. Only in the morning னு சொல்றாங்க. இன்னொருத்தங்க ரெண்டு தடவை brush பண்றாங்க. அப்போ what is the ratio of number of times they brush their teeth in a week? ஒரு வாரத்தில் எத்தனை தடவை ப்ரஷ் பண்ணுவாங்கன்னு கேட்குறாங்க. ஒரு வாரத்தில் நம்மளுக்கு 7 days இருக்கு. ஆந்தனி வந்து 2 times இன் அ டே ப்ரஷ் பண்ணுறாங்க. அப்படின்னா என்ன 2 times இன் அ டேனா 2 into 7 அர்த்தம். ஷபீன் ப்ரஷஸ் 1 time இன் அ டே அப்படின்னா நம்ம இங்கே எழுதலாம் ஆந்தனி நம்பர் ஆஃப் டைம்ஸ் ஆந்தனி ப்ரஷஸ் இன் அ வீக் வந்து 2 into 7 which is equal to 14. இதுவே நம்பர் ஆஃப் டைம்ஸ் ஷபீன் ப்ரஷஸ் இன் அ வீக் வந்து ஒரே ஒரு தடவை காலையில் மட்டும்தான் ப்ரஷ் பண்ணுறாங்க 1 into 7 which is equal to 7. அப்படின்னா ரேஷியோ ஆஃப் ஆந்தனிஸ் நம்பர் ஆஃப் டைம்ஸ் டு ரேஷியோ ஆஃப் ஷபீன்ஸ் நம்பர் ஆஃப் டைம்ஸ்னு பார்த்தீங்கன்னா 14:7. இது ரெண்டும் 7ஆல் டிவைட் ஆகும். 14யும் 7ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் 2:1. 2:1 தான் ரேஷியோ ஆஃப் ஆந்தனி வெர்சஸ் ஷபீன்ஸ் ப்ரஷிங். 7th question. Thirumagal's mother wears a bracelet made of 35 red beads and 30 blue beads. Thirumagal wants to make smaller bracelets using the same 2 color beads in the same ratio. 35 red beads and 30 blue beads அதே ரேஷியோவில் மெயின்டைன் பண்ணி சின்ன சின்ன மாலைகளாக செய்யணுன்றாங்க. In how many different ways can she make the bracelets அப்படின்னு கேட்குறாங்க. ரேஷியோ ஆஃப் ரெட் பீட் அண்ட் ப்ளூ பீட் வந்து 35:30. இப்போ இதை வந்து நம்ம எப்படி இன்னும் சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு சைடும் நான் 5ஆல் டிவைட் பண்ண போகிறேன். அப்போது 7 5s are 35, 6 5s are 30. ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக ஆக்கிட்டோம். இப்போது அவங்க வந்து இதே ரேஷியோவில் வெவ்வேறு மாலை எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க. வேறு என்னென்ன நம்பர்ஸ் வச்சு பண்ணலாம், அதாவது 7 ரெட் பீட்ஸும் 6 ப்ளூ பீட்ஸும் வச்சு பண்ணாலும் இதே ரேஷியோ மெயின்டைன் ஆகுதுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் 7:6ன்றது ஒரு சாய்ஸு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க, இதை ரெண்டு சைடும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறீங்க. 7 into 2 14, அடுத்தது 6 into 2 12. ஸோ இது வந்து என்னென்னா நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணி கிடைக்கிறது. அடுத்தது இன்டூ 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். அதாவது 7 3s are 21, 6 3s are 18. ஸோ இது ஒரு ரேஷியோ. அடுத்தது நான் ரெண்டு சைடும் 4ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறேன். ரெண்டு சைடும் 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் 7 4s are 28, 6 4s are 24. ஸோ இது வந்து ஒரு ரேஷியோ. இந்த ரேஷியோலையும் ரெட்டும் ப்ளூ பீட்ஸும் வச்சு அவங்க மாலை கோர்க்கலாம். திருப்பி நம்ம 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் நம்ம வந்து ஸ்டார்டிங் ரேஷியோவே வந்துடும். அதாவது 35:13 வந்துடும். ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு இருக்கிற ரேஷியோ. டிஃப்ரெண்ட் ரேஷியோஸ் in which she can make bracelet னு பார்த்தீங்கன்னா smaller bracelet வந்து 7:6, 14:12, 21:18, 28:24. ஸோ இங்கே என்ன பண்ணுறோம்னா நம்ம அந்த ரேஷியோ என்ன பேஸ் ரேஷியோ என்னன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடும். 35:30 சிம்பிளிஃபை பண்ணி 7:6, அதாவது 7:6ன்றது தான் இருக்கிறதுலே சின்ன ரேஷியோ. இந்த ரேஷியோவிலேருந்து நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 14 ரெட் பீட்ஸும் 12 ப்ளூ பீட்ஸும் வச்சு அவங்க ஒரு மாலை கோர்க்கலாம். 3 டைம்ஸ்னா 21 ரெட் பீட்ஸும் 18 ப்ளூ பீட்ஸும் வச்சு ஒரு மாலை கோர்க்கலாம். ஸோ இந்த மாதிரி இதை பண்ணணும். 8th sum பார்க்கலாம். Team A wins 26 matches out of 52 matches. Team B wins 3/4 of 52 matches played. Which team has better winning record அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ டீம் ஏ வந்து 26 out of 52 அப்படின்னா எவ்வளவு 26 மேட்ச்சில் வின் பண்ணியிருக்காங்க. டீம் பி வந்து எத்தனை மேட்சஸ் வின் பண்ணியிருக்காங்கன்னா 3/4 of 52 matches. 3/4 of 52னா 3/4 into 52 மேட்சஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா இது எப்படி பண்ணணும், இந்த 4 வந்து இதில் எத்தனை டைம்ஸ் போகும், 52/4 எப்படி பண்ணணும்னா 52/4ன்னு இருக்குன்னா ஃபஸ்ட்டு அடிக்கும் போது 5 வந்து 1 டைம்ஸ் போகும், பேலன்ஸ் 1 இருக்கும், அது வந்து 12 ஆயிரும். இங்கே வந்து 12 மாறும். 4 3s are 12, ஸோ 13. ஸோ 3 into 13 அர்த்தம். 3 into 13 பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 3 3s are 9, 1 3s are 3, 39 கிடைக்கும். 39ன்றது அவங்களோட பி டீம் வந்து மேட்ச் வின் பண்ணியிருக்குது. டீம் ஏ வந்து 26 மேட்சஸ் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ டீம் பி ஹேஸ் பெட்டர் வின்னிங் ரெக்கார்ட்.
டீம் பி தானே அதிக மேட்சஸ் வின் பண்ணியிருக்காங்க, அதனால டீம் பி ஹேஸ் பெட்டர் வின்னிங் ரெக்கார்ட். Next question, in a school excursion, 6 teachers and 12 students from 6th standard, 9 teachers and 27 students from 7th standard, 4 teachers and 16 students from 8th standard took part. Which class has the least னு கேக்குறாங்க, கம்மியான teacher student ratio. இது ரொம்ப ஈஸியான சம். 6th standardக்கு 6 teacher and 12 students. ஸோ நான் அந்த ரேஷியோ எழுதுறேன், 6:12 அப்படின்னு. Teacher is to student ratio. அப்போ teacher is to student 6:12 னு போடணும். இதை வந்து ரெண்டு பக்கமும் 6 ஆல டிவைட் பண்ணா 1:2 னு கிடைக்கும். அடுத்தது 7th ஸ்டாண்டர்டுக்கு 9 teachers and 27 students, 9:27. ரெண்டு பக்கமும் நான் 9 ஆல டிவைட் பண்ணா 1:3 னு கிடைக்கும். அடுத்தது 8th ஸ்டாண்டர்டுக்கு 4:16. 8th ஸ்டாண்டர்டுக்கு 4:16. ரெண்டு சைடும் 4 ஆல டிவைட் பண்ணா 1:4 னு கிடைக்கும். 1:4 னு கிடைக்கும். இப்போ வந்து நம்மளுக்கு 3 ரேஷியோ இருக்கு. எது வந்து இருக்கிறதுலே கம்மியான ரேஷியோன்னு கேக்குறாங்க. அதாவது 1/2 1/3 1/4 எது லீஸ்ட் ரேஷியோன்னு கேட்டாங்கன்னா டினாமினேட்டர் எதுல பெருசா இருக்கோ அதுதான் லீஸ்ட். ஸோ 1/4 தான் வந்து இருக்கிறதுலே லீஸ்ட். ஸோ 8th standard has the least teacher is to student ratio. So 8th standard has the least teacher is to student ratio. ஸோ நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா இதை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு 6:12 ரெண்டு சைடும் 6 ஆல டிவைட் பண்ணுறேன். அப்போது 1 times are 6, 2 times are 12 தானே, அதனால் 1:2. அதே மாதிரி தான் இதுவும் 9:27 ரெண்டு சைடும் 9 ஆல டிவைட் பண்ணால் 1/3 அப்படின்னு வந்துடும். 4:16 ரெண்டு சைடும் 4 ஆல டிவைட் பண்ணால் 1/4 அப்படின்னு வந்துடும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். Fill the boxes using any set of suitable numbers. So நம்மளுக்கு இங்க product of extremes is equal to product of means என்ற ரூல் தெரியும். அதுதான் இங்க யூஸ் பண்ண போறோம். அப்படின்னா என்னது, product of extremes is equal to இந்த வெளியில இருக்கிறது will be product of இந்த வெளியில இருக்கிற ரெண்டு நம்பர், அதாவது 6:15 will be equal to இந்த உள்ள இருக்க ரெண்டு நம்பர். ஸோ இந்த 6:15 என்ன மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 19 கிடைக்கும். இப்போ 19ன்ற நம்பரை எதை ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 90 கிடைக்குமோ அதுதான் இந்த பாக்ஸஸில் ஃபில் பண்ண போகிறோம். நான் 90 வர்றதுக்கு 1 × 90 போடலாம், இல்லை 2 × 45 போடலாம், இல்லை 3 × 30 போடலாம், இல்லை 4 × எதுவுமே போட முடியாது. 90க்கு 90 வந்து 4 ஆல டிவிசிபிள் ஆகாதுல்ல, 4 போட முடியாது. ஸோ 5 × 18 போடலாம், 5 × 18 போடலாம். அடுத்தது 6 டேபிள்ஸ்லேயும் போகும், 6 × 15. ஸோ 6 × 15 தான் இங்கே கொடுத்துருக்குது. ஸோ இந்த பாக்ஸில் நான் வந்து என்னென்ன நம்பர்ஸ்லாம் ஃபில் பண்ணலான்னா, அதாவது இந்த ரேஷியோ நான் இப்படி எழுதலாம், 6:1 இஸ் ப்ரொபோர்ஷனல் டு 90:15 இப்படின்னு ஒரு எழுதலாம். இல்லாட்டினா 6:2 is proportional to 45:15 இப்படி ஒன்று எழுதலாம். 6:3 is proportional to 30:15 எழுதலாம். இதுதான் அதுக்கெல்லாம் அர்த்தம். 6:5 is proportional to 18:15. ஸோ நான் வந்து இந்த ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸும் ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸையும் மல்டிப்ளை பண்ணால் 90 கிடைக்கும். அதுதான் ரூல். அது கிடைக்கிறதுக்காக நம்ம என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் எழுதலாம்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் நம்ம கண்டுபிடிச்சது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஃப்ரம் யுவர் ஸ்கூல் டைரி ரைட் த ரேஷியோ ஆஃப் த நம்பர் ஆஃப் ஹாலிடேஸ் இன் த நம்பர் ஆஃப் to the number of working days in the current academic year. Number of holidays and working days கேட்டிருக்காங்க. Number of working days எவ்வளோ இருக்கும்னா 220 days இருக்கும்னு வச்சுக்கலாம். Number of holidaysன்றது டோட்டலாக 365 minus 222.
ஓகேங்களா 365 டேஸ்ன்றது டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸ் இந்த இயர் மைனஸ் 220ன்றது ஒர்க்கிங் டேஸ் அப்படின்னா உங்களுக்கு 145 டேஸ்னு கிடைக்கும். அது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணணும். இப்போ நம்மளுக்கு கேட்டிருக்கிறது ரேஷியோ ஆஃப் நம்பர் ஆஃப் ஹாலிடேஸ் டு நம்பர் ஆஃப் ஒர்க்கிங் டேஸ். இப்போ ஹாலிடேஸ் பை ஒர்க்கிங் டேஸ் போடணும். நம்பர் ஆஃப் ஹாலிடேஸ் இஸ் டு ஒர்க்கிங் டேஸ் அப்படின்னா நீங்கள் எப்படி எழுதுவீங்க? ஃபஸ்ட்டு ஹாலிடே நம்பர் எழுதுவீங்க 145ன்னு எழுதிட்டு 145 பை ஒர்க்கிங் டே வந்து 220. ஓகே 220ன்னு எழுதுவீங்க. இப்போ இதை வந்து நம்ம 5 டேபிள்ஸால் அடிச்சுட்டே வர போகிறோம். அடிச்சுட்டு சின்னதாக எழுத போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் இதை 5 டேபிள்ஸால் அடிக்கும் போது என்ன ஆகும்? 14 வந்து 5ல் எத்தனை டைம்ஸ் போகும்? 2 டைம்ஸ். 5 2s are 10. 5 2s are 10 போகும். மீதி 4 இங்கே ரிமைண்டர் வரும். 45னா 9 டைம்ஸ் போகும். ஓகேங்களா? அதே மாதிரி 22 வந்து நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும். இது எத்தனை டைம்ஸ் போகும்? 5 4s are 20 தானே. ஸோ நான் 4ன்னு எழுதிக்க போகிறேன் ஃபஸ்ட்டு. அப்புறம் ஒரு 2 கேரி ஓவர் ஆகி அந்த சைடு போகும். இது 20ன்னு ஆயிரும். இந்த நம்பர் 20னா 20 எத்தனை டைம்ஸ் போகும்? திருப்பியும் 4 டைம்ஸ் தான் போகும். 5 4s are 20 தானே. ஸோ இதை இப்படி தான் 5 டேபிள்ஸ் எல்லாம் அடிக்கணும். ஸோ ஆன்சர் வந்து 29:44. 29/44 தான் வந்து சிம்பிளிஃபைடு. அதுக்கு மேலே அதை சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ரேஷியோ ஆஃப் நம்பர் ஆஃப் ஒர்க்கிங் ஹாலிடேஸ் இஸ் டு ஒர்க்கிங் டேஸ் வந்து 29/44. லாஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். If the ratio of green, yellow and black balls in a bag is 4:3:5, then which is the most likely ball that you can choose from the bag? இதில் பார்த்தீங்கன்னா 4:3:5. இங்கே 3 நம்பரில் 5 தான் பெரிய நம்பர். இந்த 5ன்ற நம்பர் எதை குறிக்குது? நம்பர் ஆஃப் பிளாக் பால்ஸ். ஓகேங்களா? எந்த ரேஷியோவில் பிளாக் பால் இருக்குன்ற ரேஷியோவை குறிக்கிறது தான் 5. கிரீன் இஸ் டு எல்லோ இஸ் டு பிளாக்ல 4:3:5ல 5ன்றது அதிகமான நம்பர். ஸோ பிளாக் பாலை தான் நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு அதிக சான்ஸ் இருக்கு. அடுத்த கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, how many balls in total are there in the bag if you have 40 black balls in it? ஸோ பிளாக் பால் வந்து எவ்வளோ இருக்குன்றாங்க? 40 இருக்குன்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்கே வந்து நம்மளுக்கு ரேஷியோ என்னது? 4:3:5ல எனக்கு என்ன சொல்கிறாங்க? 5ன்றது 40யை டினோட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதாவது நான் இதை எப்படி எழுதுவேன்னா 5x is equal to 40 அப்படின்னா x is equal to 40/5 அப்படின்னா 8. ஓகேங்களா? x is equal to 8. அப்போ என்ன அர்த்தம்? எக்ஸ்ன்றது 8. இந்த எக்ஸ் டைம்ஸ் வந்து நான் மற்றதெல்லாம் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு நம்பர் ஆஃப் மற்ற பால்ஸ்லாம் கிடச்சிரும். அதாவது என்ன அர்த்தம்னா 4x பால்ஸ் வந்து க்ரீன் இருக்கு, 3x பால் வந்து எல்லோ இருக்கு, 5x பால் வந்து என்ன இருக்கு? பிளாக் பால் இருக்கு. இதுதான் நான் வந்து 4:3:5ன்னு எழுதுறேன். ஓகேங்களா? அப்படின்னா இது வந்து 5 × 8 8 5s are 40. ஓகே, இப்போ 3 × 8 8 3s are 24. ஓகேங்களா? அடுத்தது 4 × 8 8 4s are 32. ஸோ இதுதான் வந்து the ratio of green is to yellow is to black. இப்போ இங்கே அவங்க கேட்டிருக்க கேள்வி பார்த்தீங்கன்னா, how many balls in total are there in the bag if you have 40 black balls? அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் பால்ஸ்னா எவ்வளவு? எல்லாத்தையும் ஆட் பண்ணி எழுதணும். டோட்டல் நம்பர் ஆஃப் பால்ஸ்னா எல்லா கலர் பால்ஸையும் ஆட் பண்ணி எழுதுனா 32 + 24 + 40 which will give 96. ஓகேங்களா? 96 தான் டோட்டல் நம்பர் ஆஃப் பால்ஸ். இப்போ இன்னொரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்னன்னா, find the number of green and yellow balls in the bag. green and yellow balls எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. green கலர் பால் வந்து இங்கே நம்ம அந்த ரேஷியோவில் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். green கலர் வந்து 32 இருக்கு, yellow வந்து 24 பால்ஸ் இருக்கு. ஸோ green கலர் பால் 32வும் yellow வந்து 24 இருக்கு நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்ல. ஸோ இதுலேருந்து எடுத்து எழுதுகிறோம். ஸோ இது எப்படின்னா இந்த ரேஷியோ வந்து 4:3:5ன்றது நத்திங் பட் 4x is to 3x is to 5x. ஸோ இதில் இந்த 5xன்றது தான் என்னன்னு கொடுத்துருக்காங்க? 40 பிளாக் பால்ஸ் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எக்ஸ்னா நான் என்னன்னு கண்டுபிடிக்க போகிறேன்? 8. ஸோ இந்த 8 டைம்ஸ்னால தான் எல்லா பக்கமும் மல்டிப்ளை பண்ணணும். க்ரீனையும் மல்டிப்ளை பண்ணணும், எல்லோவையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ நம்மளுக்கு நம்பர் ஆஃப் பால்ஸ் கிடச்சிரும். அதை வச்சு டோட்டல் நம்பர் ஆஃப் பால்ஸும் என்னென்ன பால்ஸ் எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம்.
ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதோட சால்வ்டு எக்ஸசைஸ் எல்லாமே வந்து நம்ம கிளாஸ் ஆப்பில் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.